சத்துரு நம்மளை நெருக்கும் போது முதல்ல நடக்கிற விஷயம், நான் ஆவிக்குரிய நிலைகளிலே பிரவேசிக்கிறேன். சத்துரு உங்ககிட்ட வர ஒரு சில கண்கள் திறக்கப்படாது. ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சத்துரு என்னை நெருங்குவது ரொம்ப அவசியம். ஆமென், ஆமென். சத்துருவை பார்த்தாதான் ஜெபம் பண்ணணும்னு தோணும் பாருங்க. ஆமா தானே? ஏதாவது உபத்திரமும் போராட்டமும் வந்தாதான் முழங்கால் படிக்கணும்னு தோணும் பாருங்க. அப்படி அந்த எல்லைக்குள்ள போயிட்டோம்னா ஜெபிக்காத ஆளு கூட அன்னைக்கு 1 மணி நேரம் ஜெபிச்சிடும். பைபிள் படிக்காத ஆளு கூட அன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசித்துரும். நம்மளை அறியாதமே நம்ம ஆவிக்குரிய எல்லைகளுக்குள்ள பிரவேசிச்சிருவோம். ஆமென். நம்மளை அறியாமையே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணிடுவோம், வந்துருவோம். எல்லாம் இருந்துருச்சு, உபத்திரவம் இல்ல, சத்துரு போராட்டம் இல்ல அப்படின்னா நான் ஆவிக்குரிய எல்லையிலே பிரவேசித்திருக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு? சத்துரு என்ன நெருக்கிறது என்னையும் உங்களையும் அறியாமல் ஆவிக்குரிய எல்லைக்குள்ள போயிருவோம். ஆமென்.